இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டின் மத்திய மற்றும் தெற்கு மாவட்டங்களிலும் தொழில் தொடங்க வேண்டும். நிறுவனங்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு. சவுத் டிஸ்ட்ரிக்ட்களையும் உங்களுடைய விரிவாக்க திட்டங்களை நீங்க மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பணியில் இருக்கும் ஆசிரியர்களும் டெட் தேர்வு எழுத வேண்டும் என்ற உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்கிறது தமிழ்நாடு அரசு. வழக்கில் சட்ட ரீதியாக போராடி வெல்வோம் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பேட்டி. கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, பெரம்பலூர் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. அரியலூர், தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கையிலும் கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. புதுச்சேரியின் மதகடிப்பட்டு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கனமழை. சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் அன்புமணியை நீக்கினார் ராமதாஸ். அன்புமணியுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளும் கட்சியினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. மருத்துவர் அன்புமணி அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவர் பதவியிலிருந்து நீக்குவது என்று முடிவு செய்து நீக்கப்படுகிறார். கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து எந்த நிமிடம் முதல் அவர் நீக்கப்படுகிறார். நீக்கப்பட்ட சிறிது நேரத்தில் பாமக தலைவர் என்ற பெயரில் அன்புமணி அறிக்கை. கடலூரில் நிகழ்ச்சியை ஒத்திவைத்துவிட்டு அவசர ஆலோசனை. பாமகவில் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் மோதல் உருவானதற்கு பாஜக தான் காரணம். பாஜக யாருடன் கூட்டணி வைத்தாலும் அங்கெல்லாம் பிரிவினைதான் ஏற்படும் என்று பரமக்குடியில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. பிரித்தாளும் கொள்கையில் இருக்கின்ற பாஜக தான் இந்த பிரிவினைக்கே காரணம். பாஜக தான் தந்தைக்கும் மகனுக்கும் முட்டல் மோதலை உருவாக்கி கொண்டிருக்கிறது. பாஜக தான் செங்கோட்டையன் அவர்களை பிரித்தாளும் கொள்கையில் இயங்கியிருக்கிறது. ஆக எங்கே யார் யாரோடு உறவு வைக்கிறார்களோ அங்கெல்லாம் பிரச்சனை. பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை அதிமுகவால் ஆட்சிக்கு வர முடியாது. செங்கோட்டையனின் முயற்சியும் பலனளிக்காது என்று டிடிவி தினகரன் திட்டவட்டம். பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் இருக்கிற வரை அம்மாவின் தொண்டர்களுக்கு வெற்றி என்பது அது எட்டாக்கனியாகத்தான் இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமியை மாற்ற முடியாது என்று டிடிவி தினகரனுக்கு நயினா நாகேந்திரன் பதில். எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர் இபிஎஸ். அதனால நிச்சயமா நாங்கள் தேர்தலில் போட்டியிடுறோம். நாங்கள் ஆட்சி நிச்சயமா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் வரும். இமானுவேல் சேகரன் நினைவு தினத்தை ஒட்டி அஞ்சலி செலுத்த சென்ற இளைஞர்கள் அட்டகாசம். ராமநாதபுரத்தில் கார் பேருந்துகளில் ஆட்டம் போட்டபடி சென்றதால் முகம் சுழித்த மக்கள். சென்னை காலடிப்பேட்டையில் நகை வாங்குவது போல திருட முயற்சி. கத்தியை காட்டி மிளகாய் பொடியை தூவ முயன்ற பெண்ணை மடக்கி பிடித்த ஊழியர்கள். திண்டுக்கல் அருகே பைக் மீது பேருந்து மோதி விபத்து. சம்பவ இடத்திலேயே 2 பேர் உயிரிழப்பு. விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே மனைவி மற்றும் அவரின் கள்ளக்காதலனை கொலை செய்த கணவர். இருவரின் தலையையும் வெட்டி வேலூர் சிறைச்சாலைக்கு எடுத்து சென்றதால் பரபரப்பு. வரும் 13ஆம் தேதி இளையராஜாவுக்கு நடக்கும் பாராட்டு விழாவில் பங்கேற்க நடிகர் ரஜினிகாந்துக்கு முதலமைச்சர் சார்பில் நேரில் அழைப்பு. அமைச்சர் சுவாமிநாதன் மற்றும் அதிகாரிகள் போயஸ் கார்டன் இல்லத்திற்கு சென்று அழைப்புதலை வழங்கினர்.
பெரம்பலூர் மாவட்டத்தில் காமராசர் வளைவு பகுதிக்கு பதில் மேற்கு வானொலி திடலில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள காவல்துறை அனுமதி. பிரச்சாரத்தின் போது வெடி வெடிக்கக்கூடாது உட்பட 10க்கும் மேற்பட்ட நிபந்தனைகளை ஏற்றது தாவேக. விஜய் வேட்டையாட வரும் சிங்கம் அல்ல, வேடிக்கை காட்ட வரும் சிங்கம். மக்களுக்காக மக்களிடம் நேரடியாக சென்று நிற்பதுதான் மக்கள் சந்திப்பு என்றும் சீமான் காட்டும். வேட்டையாட வர சிங்கம் இல்லது, வேடிக்கை காட்ட வர சிங்கம். அது புரியுதா? தமிழ்நாட்டின் மத்திய மற்றும் தெற்கு மாவட்டங்களிலும் தொழில் தொடங்க வேண்டும். நிறுவனங்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு. சவுத் டிஸ்ட்ரிக்ட்களையும் உங்களுடைய விரிவாக்க திட்டங்களை நீங்க மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பணியில் இருக்கும் ஆசிரியர்களும் டெட் தேர்வு எழுத வேண்டும் என்ற உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்கிறது தமிழ்நாடு அரசு. வழக்கில் சட்ட ரீதியாக போராடி வெல்வோம் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பேட்டி. கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, பெரம்பலூர் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. அரியலூர், தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கையிலும் கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. புதுச்சேரியின் மதகடிப்பட்டு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கனமழை. சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் அன்புமணியை நீக்கினார் ராமதாஸ். அன்புமணியுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளும் கட்சியினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. மருத்துவர் அன்புமணி அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவர் பதவியிலிருந்து நீக்குவது என்று முடிவு செய்து நீக்கப்படுகிறார். கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து எந்த நிமிடம் முதல் அவர் நீக்கப்படுகிறார். நீக்கப்பட்ட சிறிது நேரத்தில் பாமக தலைவர் என்ற பெயரில் அன்புமணி அறிக்கை. கடலூரில் நிகழ்ச்சியை ஒத்திவைத்துவிட்டு அவசர ஆலோசனை. பாமகவில் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் மோதல் உருவானதற்கு பாஜக தான் காரணம். பாஜக யாருடன் கூட்டணி வைத்தாலும் அங்கெல்லாம் பிரிவினைதான் ஏற்படும் என்று பரமக்குடியில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. பிரித்தாளும் கொள்கையில் இருக்கின்ற பாஜக தான் இந்த பிரிவினைக்கே காரணம். பாஜக தான் தந்தைக்கும் மகனுக்கும் முட்டல் மோதலை உருவாக்கி கொண்டிருக்கிறது. பாஜக தான் செங்கோட்டையன் அவர்களை பிரித்தாளும் கொள்கையிலே இயங்கியிருக்கிறது. ஆக எங்கே யார் யாரோடு உறவு வைக்கிறார்களோ அங்கெல்லாம் பிரச்சனை. பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை அதிமுகவால் ஆட்சிக்கு வர முடியாது. செங்கோட்டையனின் முயற்சியும் பலனளிக்காது என்று டிடிவி தினகரன் திட்டவட்டம். பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் இருக்கிற வரை அம்மாவின் தொண்டர்களுக்கு வெற்றி என்பது அது எட்டாக்கனியாகத்தான் இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமியை மாற்ற முடியாது என்று டிடிவி தினகரனுக்கு நயினார் நாகேந்திரன் பதில். எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர் EPS. அதனால நிச்சயமா நாங்கள் தேர்தலில் போட்டிடுறோம். நாங்கள் ஆட்சி நிச்சயமா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் வரும். இமானுவேல் சேகரன் நினைவு தினத்தை ஒட்டி அஞ்சலி செலுத்த சென்ற இளைஞர்கள் அட்டகாசம். ராமநாதபுரத்தில் கார் பேருந்துகளில் ஆட்டம் போட்டபடி சென்றதால் முகம் சுழித்த மக்கள். சென்னை காலடிப்பேட்டையில் நகை வாங்குவது போல திருட முயற்சி. கத்தியை காட்டி மிளகாய் பொடியை தூவ முயன்ற பெண்ணை மடக்கி பிடித்த ஊழியர்கள். திண்டுக்கல் அருகே பைக் மீது பேருந்து மோதி விபத்து. சம்பவ இடத்திலேயே 2 பேர் உயிரிழப்பு.
விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே மனைவி மற்றும் அவரின் கள்ளக்காதலனை கொலை செய்த கணவர். இருவரின் தலையையும் வெட்டி வேலூர் சிறைச்சாலைக்கு எடுத்து சென்றதால் பரபரப்பு. வரும் 13ஆம் தேதி இளையராஜாவுக்கு நடக்கும் பாராட்டு விழாவில் பங்கேற்க நடிகர் ரஜினிகாந்துக்கு முதலமைச்சர் சார்பில் நேரில் அழைப்பு. அமைச்சர் சுவாமிநாதன் மற்றும் அதிகாரிகள் போயஸ் கார்டன் இல்லத்திற்கு சென்று அழைப்புதலை வழங்கினர். பெரம்பலூர் மாவட்டத்தில் காமராசர் வளைவு பகுதிக்கு பதில் மேற்கு வானொலி திடலில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள காவல்துறை அனுமதி. பிரச்சாரத்தின் போது வெடி வெடிக்கக்கூடாது உட்பட 10க்கும் மேற்பட்ட நிபந்தனைகளை ஏற்றது தாவேக. விஜய் வேட்டையாட வரும் சிங்கம் அல்ல, வேடிக்கை காட்ட வரும் சிங்கம். மக்களுக்காக மக்களிடம் நேரடியாக சென்று நிற்பதுதான் மக்கள் சந்திப்பு என்றும் சீமான் காட்டு. வேட்டையாட வர சிங்கம் இல்லது, வேடிக்கை காட்ட வர சிங்கம் அது. புரியுதா?